அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. நேற்று நமக்கு அமைந்த தொடக்கத்தை குறித்து இந்த தொடர் பிரசங்கத்தை நான் தேவன் யார் என்கிற வெளிப்பாடு என்று பெயரிடுகிறேன். அனைத்தும் தேவன் யார் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது. மேலும் அதன் மூலமாகவே அவர் செய்திரும்படி நாம் எதிர்பார்க்கும் காரியங்களும் அடங்கும். இந்த கருத்தரங்கில் வெளிப்பாடு என்ற வார்த்தை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் நான் தகவல்களை குறித்து போதிக்கவில்லை, மேலும் நாம் போதுமான தகவல்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் வெளிப்பாடு தான் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த சூழ்நிலையும் அந்த வெளிப்பாட்டை நம்மிலிருந்து எடுத்து போட முடியாது. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் பிறகு என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய அன்பை சந்தேகிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அது உங்கள் வாழ்வின் வெளிப்பாடாக மாறிவிட்டது. நேற்று நாம் எபேசியர் 1:17-19 வரை பார்த்து கொண்டிருந்தோம். பவுல் அங்கு சபைக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனை அறியும் அறிவின் வெளிப்பாட்டையும் ஞானத்தையும் அவர்கள் பெற்று தேவனை அறிய, தேவனை பற்றியல்ல தேவனையே அறிந்திட ஜெபிக்கிறார். அது எவ்வளவு அருமையானதாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்ய இயலாது என்று நினைக்கிறேன். அதாவது நாம் கம்பீரமாக நான் தேவனை அறிவேன் என்று கூறுவது, அதாவது நாம் சில வேளைகளில் பிரபலமான ஒரு நபரை நான் நன்கு அறிவேன் என்று சொல்வதை பெருமையாக நினைக்கிறோம். அப்படித்தானே? சரி, உனக்கு தெரியுமா, எனக்கு பாஸ்டர் நல்லா தெரியும், அவரோட உணவு அருந்தியிருக்கேன், எனக்கு அவரை புரியுதா, நான் வெளியிடங்களுக்கு போகும்போது மக்கள் என்னை பார்த்ததும் அவங்க இந்த பெண்ணை நேற்று டிஜே மேக்ஸில் பர்ஸ் வாங்க முயன்ற போது பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய காலனியும் பர்ஸையும் இங்கே கொண்டு வரலன்னு நான் சொல்வேன். என்கிட்ட இருக்கிற ஒன்றை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு அது பிடிச்சதாக இருந்ததால் அதையே அணிய தீர்மானித்தேன். மேலும் மக்கள் நான் அந்த பெட்டிக்குள் வசிப்பதாக நினைக்கிறார்கள், அந்த சின்ன டிவி பெட்டிக்குள். ஆகவே என்னை வெளியில் பார்க்கும்போது அதை ஏற்க முடியவில்லை. இது சிறிது அசௌகரியமானது. பிறகு அந்த பெண் கூறினார், நீங்கள் டிவியில் வர அந்த பெண்ணை போலவே இருக்கீங்க. எனக்கு புரிந்தது, சிரிப்பாகவும் இருந்தது. ஏனென்றால் என்னை பார்க்கும் எவரும் முதலில் என்னிடம் பேச தயங்குவார்கள், பிறகு அவர்களை நெருங்கி வருவார்கள். ஆக நான் கூறினேன், ஆமாம், அது நான் தான். மேலும் அவர்கள் என்னோட சகோதரியிடம் இதை சொல்லும் வரை எனக்கு நிம்மதி இருக்காது, உங்களை நான் பார்த்ததை அவ நம்பவே மாட்டேன்னு சொன்னா. ஓகே, என்னோட கேள்வி, என்னை பார்த்ததால் அவள் இவ்வளவு பரவசம் அடைவாள் என்றால், தேவனை அறிந்து கொள்வதை குறித்து நாம் எத்தனை பரவசமுடையவர்களாக இருக்க வேண்டும்? ஆக பவுல் கூறுகிறார், நீங்கள் தேவனை அறிகிற அறிவின் வெளிப்பாட்டை கொண்டிருக்க விரும்புகிறேன். மேலும் அவர், நீங்கள் உங்கள் அழைப்பின் நம்பிக்கை குறித்த வெளிப்பாட்டையும் பெற வேண்டுகிறேன் என்கிறார். நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையை நாம் பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், நான் நம்பிக்கைக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அவர், உங்கள் அழைப்பின் நம்பிக்கை என்னதென்றும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் சுதந்திரம் என்னதென்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் என்கிறார். அதனுடைய அர்த்தம், பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குரியவைகளை பற்றின வெளிப்பாடு அவசியம் என்கிறார். உங்களுக்குரியது என்ன? நீங்கள் எதை பெற முயல்கிறீர்கள் என்பதல்ல, ஆனால் உங்களுக்குரிய என்ன. மேலும் இறுதியாக அவர் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் வெளிப்பாட்டை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மேலும் அதே வல்லமைதான், அந்த வல்லமையே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பச் செய்தது. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை நமக்குள்ளும் வாசமாக இருக்குமானால், வேதம் கூறுகிறது, அது நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதன் அர்த்தமாவது, வா பெலன், நான் திடனாக இருக்கிறேன், நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே நாம் இந்த வேளையில் இன்னும் ஆழமாக சென்ற கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கும் காரியங்களை குறித்து பேச இருக்கிறோம். மேலும் அவை அனைத்தையும் நான் கூற வேண்டுமானால் இன்னும் ஒரு வருட காலம் நான் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும். நான் வெறும் தரையே சுரண்டி கொண்டிருக்க நேர்ந்திடலாம். ஆனால் நீங்கள் அதற்கான யோசனையை பெறப்போகிறீர்கள். எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது? எனக்கு இங்கே நின்று கொண்டு சொல்வது ஆவிக்குரியதாக தோன்றிடும். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது? முதலாவதாக அவருடைய வார்த்தையின் மூலம் அவரை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் தெய்வ வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அதை கற்றுக்கொள்ளாமல் வாசிக்காமல் இருந்தால் தேவனை அறிந்து கொள்ள நினைப்பதை மறந்திருங்கள். தேவனை அறிந்து கொண்ட ஒருவர் இதுபோல பேசுவதை கேட்பதன் மூலம் நீங்கள் தேவனை அறிந்து கொள்வது சாத்தியமாகாது.
எழும்பிடுங்கள். இரண்டாம் நிலை விசுவாசத்தில் திருப்தி அடையாதிருங்கள். தேவனோடு தனிப்பட்ட உறவை கொண்டிருங்கள். தேவனை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவற்றை நாம் தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்புடன் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் அவர் எதிர்பார்க்கும் சில காரியம் உண்டு. அதுதான் முதலாவதும் முதன்மையானதும் கூட. விசுவாசம் கொண்டிருக்க எதிர்பார்க்கிறார். முதலில் விசுவாசிப்பது, பிறகு சந்தேகிப்பது, மறுபடியும் சிறிது விசுவாசம், பிறகு சந்தேகம். முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். யோவான் 11:40 கூறுகிறது, விசுவாசத்தால் மட்டுமே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை சரியாக அமையாவிட்டாலும் சரி, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் எப்படி உணர்ந்தாலும் தேவன் கிரியை செய்வார். அப்படி எதையும் நீங்கள் பார்க்காவிட்டாலும் ஒரு பொருட்டல்ல. நீங்கள் ஜெபித்திருந்தால், தேவனை நம்பி வேதத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால், தேவன் இதை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்ற வார்த்தை. பிறகு உங்கள் நிலை விசுவாசிப்பது மட்டுமே ஆகும். ஆமென். ஒன்றுமே நடக்காது போல காட்சி அளிக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று உங்களுக்கு உறுதியாக கூற முடியும். மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இதை நீங்கள் முழு கவனத்தோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் பேச இருக்கிறதான காரியத்தின் கருப்பொருளாக இது இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம், நாம் தேவனை அறிந்து கொள்வதன் ஒரு பகுதியானது தேவனிடமிருந்து நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவும் நானும் வியந்து போவோம். ஏனென்றால் எங்களுக்கு திருமணமாகி 43 வருடங்கள் ஆகிறது. மேலும் 44வது ஆண்டை எட்டிக் கொண்டிருக்கிறோம். நான் சரியாக சொன்னேன் அது. மேலும் நாங்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் ஒன்றை செய்வதற்கு முன்பாகவே நான் சொல்வேன், அவர் இந்த சூழ்நிலையில் என்ன செய்வார் என்று கூறிடுவேன். என்னை குறித்த காரியங்களில் அவரும் சொல்லிடுவார். நாம் அனைவரும் தேவனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நாம் அவருடைய குணாதிசயத்தை அறிந்திட வேண்டும். மேலும் அவரிடமிருந்து எதை எதிர்பார்ப்பது என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்புகளை குறித்து இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் தேவன் நமது பாவங்களை மன்னிக்கும்படி நாம் எதிர்பார்க்கிறோம். நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருப்பதன் அர்த்தத்தை குறித்ததான குறுகிய அறிவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். நம்பிக்கையோடு இருப்பது, ஜெபிப்பது என்பவற்றில் நாம் குன்றியே இருக்கிறோம். ஆகவே தேவன் நம் பாவங்களை மன்னிப்பதை எதிர்பார்ப்பதை விட்டுவிடுகிறோம். ஆனால் சில சமயம் இவை நம்மை நிறுத்தி விடுவதாக நினைக்கிறேன். நீங்கள் எதை செய்யும்படி எதிர்பார்க்கப்படுகிறீர்கள்? உங்களுடைய அன்றாட வாழ்வில் தேவன் எதை செய்யும்படியாக நீங்கள் அவரிடம் எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லது நீங்கள் செயலற்றவர்களாய் அமர்ந்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் அதை பற்றி எனக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்கிறீர்களா? என்னுடைய ஒவ்வொரு நாளிலும் நான் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்பது கடந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன். மேலும் அது ஒன்றும் நான் திருப்தி அடையாதவள், பிடிவாதம் பிடிப்பவள் என்ற அர்த்தமாகாது. அது எப்படி இருக்கும் என்றால், தேவனே நீர் இப்படியாக செய்ய போவதாக கூறியிருக்கிறீரே, ஆகவே நீர் அப்படி செய்யும்படி நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் உம்முடைய வார்த்தையின்படியே நீர் செய்கிறவர் என்பதை அறிவேன் என்று கூறுவது போலாகும். மேலும் அது தேவனை கனப்படுத்துகிறது. ஆகவே நீங்கள் இன்றைக்கு நான் செல்லுகிற அனைத்து இடங்களிலும் நீர் எனக்கு தயை உண்டாக்குவீராக, ஏனென்றால் நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுங்கள். அதுதான் தேவனை கனப்படுத்தும். ஆக நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? இன்றைக்கு நான் செல்லும் அனைத்து இடங்களிலும் நீர் எனக்கு தயை உண்டாக்குவீர், நான் உம்முடைய பிள்ளை. நீங்கள் வேலை செய்யும் போது இப்படி யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு நான் நாய் மாதிரி வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுவேன், ஏனென்றால் இவ்வளவு காலமாக அவர்கள் என்னை அப்படித்தான் நினைக்கிறார்கள். மேலும் கடந்த காலத்தில் இதுதான் உங்கள் அனுபவமாக இருந்திருந்தால் நீங்கள் அதனை மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் அதை மாற்றி அமைக்க கூடும். யாரோ ஒருவர் உங்களோடு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி நீங்கள் காத்திருக்க அவசியம் இல்லை. தேவனோடு இசைந்து போவதன் மூலமும் பிசாசுக்கு இசைந்து கொடுக்காமல் இருப்பதன் மூலமும் நீங்களாகவே இதை மாற்றி அமைத்திடலாம். ஆக தேவனிடமிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போது 2 வசனங்களை நாம் பார்க்க விரும்புகிறேன். சங்கீதம் 26:1. என்னை நியாயம் விசாரியும் கர்த்தாவே, நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவரையே சார்ந்து எங்கும் அலைந்து தெரியாமல் தேவனையே சார்ந்திருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. தாவீது இங்கு சொல்கிறார், என்னால் முடிந்த அளவிற்கு முயன்று நான் நன்மையே செய்திருக்கிறேன். இப்போது நீர் எனது வாழ்வில் கிரியை செய்ய எதிர்பார்க்கிறேன். இது எனக்கு மிக பிடித்தது. இப்போது பார்க்கலாம். சங்கீதம் 27:13-14. எனக்கு என்னவாக நேர்ந்திருக்குமோ? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையோடு இரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தைரியமாக திட மனதோடு இரு. ஆம், கர்த்தருக்கு காத்திரு, அவரில் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருந்திடு. இப்போது வேதத்தில் கூறப்பட்டுள்ள இந்த வார்த்தை கவனிங்கள், கர்த்தருக்கு காத்திரு. மேலும் இந்த காத்திரு என்ற வார்த்தை எதிர்பார்த்திடு என்ற அர்த்தம் உடையதாயிருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் கிரேக்க மொழியில் வாசித்தால் அதன் அர்த்தம் ஏக்கத்தோடு இருத்தல், கண்களை ஏறெடுத்தல், எதிர்பார்ப்புடன் இருத்தல்.
எந்த நிமிஷமும் தேவனின் வெளிப்படுதலுக்கு காத்திருத்தல் என்பதாகும். இன்று உங்களுக்கான ஊடுருவலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அன்பானவர்கள் இன்றைக்கு சரியான வார்த்தையை கேட்டு வீட்டிற்கு வந்தவுடன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிட எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுடைய சரீர சுகத்தை எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுக்கு அவசியமாக இருக்கும் அந்த வேலை கிடைக்க எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் ஒன்றுமே செய்யாதவர்களாய் தேவனுக்காக காத்திருக்கவில்லை. இது தேவனுக்காக காத்திருக்கும் நிலை அல்ல. இது ஏதோ பரிதாபத்துடன் வேதனையுடன் நம்பிக்கையற்றிருப்பது. கர்த்தருக்கு காத்திருத்தல் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும், உங்களுக்கு எதிர்பார்ப்பை அளிக்கும். மேலும் தேவன் என் மீது நீ நம்பிக்கை கொண்டிருக்கிறபடியால் நீ சோர்ந்து போவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். புரிகிறதா? தேவன் யார்? அதாவது மோசே கூறுகிறார், நான் பார்வோன் இடத்திற்கு சென்று தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லவும் அதை கேட்டு அவன் மக்களை போக விடுவார் என்றும் நீர் எதிர்பார்க்கிறீர் அல்லவா? இருக்கட்டும், ஆகினும் உம்மை யார் என்று அவனிடம் நான் சொல்வதென்கிறான். உம்முடைய நாமம் என்ன? இப்போது கவனிப்போம். யாத்திராகமம் 3:13-14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு நான் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். எனக்கு பிடித்த பதில், அதற்கு தேவன் பிரதியுத்தரமாக, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருக்கிறேன் என்று சொல்லி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு இருக்கிறேன் என்ற நாமமுள்ளவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல் என்றார். சரி, இந்த இருக்கிறேன் என்ற பதத்தில் மேன்மையான காரியங்கள் அடங்கியுள்ளது. ஆனால் அதன் ஒரு அர்த்தம் அவர் எங்கும் இருக்கிறார் என்பதாகும். ஆகவே நாம் தேவனுடைய எங்கும் வாசம் செய்து கொண்டிருக்கிற வல்லமையை நினைத்திட வேண்டும். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எப்போதும் எவ்வேளையிலும் இருக்கிறார். அது இனிமையானதல்லவா? தேவன் ஒரே நேரத்தில் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். மேலும் நாம் பூலோகத்தின் வெவ்வேறு திசையில் இருந்தாலும் கூட நம்முடன் இருக்கிறார். ஆக அவர் எங்கும் இருக்கிறார், எப்போதும் ஒரே சமயத்திலும். அவர் அனைத்தையும் அறிந்தவர். உங்கள் வாழ்வின் எந்த காரியமும் தேவனை வியப்படைய செய்யாது. அவர் ஆயத்தம் இல்லாதவர் அல்ல. அவர் நான் இதை எதிர்பார்க்கவில்லை, இனி நான் என்ன செய்வதென்று நிற்க மாட்டார். நீங்கள் தேவனுக்கு அதிர்ச்சி அளிப்பதில்லை. உங்களுடைய முட்டாள்தனம் தேவனுக்கு அதிர்ச்சி அளிப்பதில்லை. உங்களுடைய தடுமாற்றங்கள், உங்களுடைய தோல்விகள் தேவனை அதிர்ச்சி ஆக்குவதில்லை. நீங்கள் அவற்றை செய்யும் முன்பே அவைகளை அறிந்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் ஆரம்பம் முதல் முடிவு வரை அறிந்தவராக இருக்கிறார். மேலும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே சீஷர்கள் படகில் இருந்த சமயத்தில் அங்கு புயல் உருவான போது அவர்கள் எல்லோரும் அவசியம் அடைந்தார்கள். ஆயினும் இயேசுவோ, ஏன் இப்படி பயந்து நடுங்குகிறீர்கள் என்றார். அவர் நாம் செய்ய போகும் காரியத்தை அவர்களுக்கு சொல்லவில்லை. அவர் யார் என்பதை அவர் கூறியிருந்தார். அவர் சொன்னார், இருக்கிறேன். அவர் தாம் செய்ய போவதை நம்மிடம் கூற விரும்புவதில்லை. அவர் தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை சீஷரிடம் கூறவில்லை. நான் இங்கு இருக்கிறபடியால் நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதீர்கள் என்றார் அவர். ஆகவே நாம் தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்திடுவோமானால் நாம் சமாதானத்தோடு இருப்போம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை அவரில் இருக்குமானால் என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அவற்றை அவரே செய்திருவார் என்பதை அறிந்திருக்கிறோம். இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். தேவனுடைய குணாதிசயங்கள் அவர் நாமத்தில் அடங்கி இருக்கிறது. மோசேயிடம் தேவன் சொன்ன முதல் நாமம் அந்த நாமம் உச்சரிக்க கூட இயலாத நாமமாகும். அவர் கூறினார், நான் இவ்வளவுதான் என்னால் உச்சரிக்கவே முடிந்தது. அது மிக பரிதாபமாக துணிக்கிறது. ஆனால் அவர் நான் YH இதில் சரியான எழுத்துக்கள் இல்லாதபடியால் இதை உச்சரிக்க இயலவில்லை. தேவன் யாராக இருந்தார் என்று கூட உங்களால் சொல்ல இயலாது. தேவன் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கிறபடியால் அவர் யார் என்று கூட நம்மால் கூற இயலாது. அவர் அருமையானவர் என்று நமக்கு தெரியும், அதிசயமானவர் என்று தெரியும், அளவற்ற வல்லமை கொண்டவர், எண்ணுக்கடங்காதவர். நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்மில் வந்து வாசம் பண்ண விரும்புகின்றார். அதாவது நாம் எப்படி சோர்வடைந்தவர்களாக, இப்படி சுய பிரதாபம் நிறைந்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் தவறானவற்றை தியானிக்கிறோம். நாம் பார்ப்பவற்றிலும் உணர்கிறவற்றிலும் நாம் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தவர் சொல்வதையும் நம் பிரச்சனையுமே யோசிக்கிறோம். தேவனை குறித்து அதிகம் யோசிக்க தவறி விடுகிறோம். நாம் யோசிப்பது எப்போதும் சபைக்குள் இருப்பதே இதற்கான பதில் என்கிறோம்.
கூட்டங்களிலேயே தங்கிவிடுவது, அதாவது கூட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது. அங்கு நாம் நிம்மதியாக உணர்கிறோம். என்ன செய்ய வேண்டுமென்றால் நாம் இன்னும் பலனடைய வேண்டும். என்னை கவனியுங்கள், நீங்களாகவே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க இயலும். அது சரி, அவர்கள் அவருடைய நாமத்திற்கு சில எழுத்துக்களை சேர்த்தனர். ஆகவே அது யாஹ்வே என்றானது. பிறகு அது யெகோவா என்றானது. அதன் அர்த்தம் தேவனாகிய கர்த்தர். மேலும் அவர்கள் அவருடைய நாமத்திற்கு இசைவாக சில பெயர்களை சேர்த்தார்கள். அதாவது அது யெகோவா ராஃபா. இதை குறித்து தான் என்று பார்க்க இருக்கிறோம். அதன் அர்த்தம் தேவன் எனது பரிகாரி. தேவனுடைய நாமம் மிக முக்கியம். 10 கற்பனைகளில் ஒன்று உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பதாகும். தேவனுடைய நாமத்தை வீணாக உபயோகிப்பதை குறித்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அதன் அர்த்தம் தேவன் என்பதை உபயோகித்து சபிக்கவோ இழிவாக பேசவோ கூடாது. உண்மையை சொன்னால் மக்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கிடும் இழிவான காரியங்களுக்காகத்தான் இருக்கிறது. அதன் அர்த்தம் உபயோகமற்ற விதத்தில், தேவையற்ற இடத்தில் அவரது நாமத்தை பயன்படுத்தலாகும். மேலும் மக்கள் தாங்கள் ஒருபோதும் உணர்ந்து கொள்ளாமல் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் ஒன்று, வெறுமனை காரணமின்றி சொல்வார்கள், அடக்கடவுளே. அது சுவாரஸ்யமானது என்னவென்றால், தொலைக்காட்சியில் தோன்றும் மக்கள், தொலைக்காட்சியில் தோன்றுகிறவர்கள் எப்போதும் தேவனில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்று சொல்லிக்கொள்ளும் கூட்டத்தினர் ஏதாவது நேரிடும் போதெல்லாம் அடக்கடவுளே என்பார்கள். அது முட்டாள்தனமாக இருக்கும். கடவுளே, கடவுளோடு உனக்கு எவ்வித ஒட்டுமுறவும் இல்லை என்று கூறிவிட்டு ஆண்டவரே என்றால் உனக்கு பிரச்சனை இருக்கிறது. அது அவர்களுக்கு எந்தவித அர்த்தத்தையும் கொடுக்கவில்லை. அது வெறும் வழக்கு சொல்லாக மாறிவிட்டது. ஆகவே அதன் நிலையை மீறி அதனை அறிந்து கொள்ள முயல்வதில்லை. ஆனால் நாம் நினைப்பதை காட்டிலும் அப்பாற்பட்ட ஒன்றை கொண்டிருப்பதாக நினைக்கிறேன். மேலும் அந்த நாமத்தில் வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த யெகோவாவிற்கு பின்பாக வரும் அனைத்து நாமமும், அவை அனைத்தும் இயேசு என்னும் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. கற்றுத்தேறுதல் என்பதற்கு வெளியில் நாம் இன்றே அனைத்து நாமங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நமக்கு இருக்கிறது. அதுதான் இயேசு. முழங்கால் யாவும் அதற்கு முன்பாக முடங்கும். தேவனை பற்றியதான அனைத்தையும் அந்த நாமம் பிரதிபலிக்கிறது. இயேசு. ஆமென். ஆக நாம் ஒருபோதும் அந்த நாமத்தை அவசியமற்ற இடத்தில் முட்டாள்தனமாக உபயோகிக்கக்கூடாது. என் நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு நான் என் போதனைகளில் அரிதாக போதிக்கும் இக்காரியத்தை குறித்து உங்களோடு சில மணி நேரங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆனால் இது அவசியம் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அதுதான் யெகோவா ராஃபா என்பதாகும், நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். சரி, 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி உன் சரீரத்தில் சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்போது எவ்விதமான சரீர பிரகாரமான காரியத்தை விட ஆவிக்குரியவை மிக முக்கியம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே முதலாவதாகவும் முதன்மையானதாகவும் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம் ஆவியை முதிர்ச்சியடைய செய்ய வேண்டும். நாம் தெய்வ மனுஷியாக இருக்க வேண்டும். நம் வாழ்நாள் முழுவதும் சிறு பிள்ளைகளைப் போலவே நாம் இருந்துவிடக்கூடாது. தேவனில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அது பொறுப்பெடுத்துக் கொள்ளப்படுகிறது. இப்போது தேவன் வெளிப்புற கனிகளால் நிறைத்திட விரும்புகிறார். 2 காரியங்களை நீங்கள் கொண்டிருக்க விரும்புகிறார். ஒன்று, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுதல், செழிப்பு. உங்களுடைய தேவைகளுக்கு போதுமான அளவு மட்டுமல்ல, அதற்கு மேலாக விழுந்தோடுகிற நிலை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் நிலை கொண்டிருக்க விரும்புகிறார். இதை எனக்கு தெரிந்த விதத்தில் சொல்கிறேன். நான் நன்றாக உணர தேவன் விரும்புகிறார். அதை கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது அல்லவா? நான் நன்றாக இருப்பது போல் உணர தேவன் விரும்பினால் நான் ஏன் தளர்ச்சியாக உணர வேண்டும்? அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 15:23. அனைத்தையும் சொல்லப்போவதில்லை. வசனம் 26 பார்க்கலாம். நான் இழுப்பது போல் இருக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வாயானால், நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பின்பகுதி தட்டையாகும் வரை பொறுமையாக அமர்ந்து சொல்லப்படுகிற அனைத்தையும் கேட்ட பிறகு நீங்கள் வெளியில் சென்று கேட்டவைகளை அபியாசப்படுத்தாமல் இருப்பீர்களானால், அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் கொடுத்திராது, உங்கள் வாழ்விலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது.
உண்மையை சொன்னால் நீங்கள் சபைக்குள் நுழையும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். நான் இன்னைக்கு அங்கே போகிறேன், மேலும் ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறேன், நான் கற்றுக்கொண்டதை என்னுடைய வாழ்வில் அபியாசப்படுத்துவேன் என்று கூறுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாக கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், இப்போது கூறுகிறார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. சரி, இப்போது நாம் அனைவரும் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டோம். இயேசுவே நமது வைத்தியர். மருத்துவர்களுக்காகவும் மருந்துகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி. அவைகள் இல்லாது போயிருக்குமானால் நாம் மரித்து போயிருப்போம். நாம் தேவனை மீறுவோமானால் நாம் பெரிய தவறு செய்கிறவர்களாக இருப்போம். தேவனே அந்த மருத்துவ ஞானத்தை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறேன். நேர்த்தியான விதத்தில் அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய நிபுணர்களை, அவர்களை செயல்களை செய்யும்படி தேவன் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனே அவர்களின் கரங்கள் மூலம் கிரியை செய்கிறார் என்று நம்புகிறேன். இப்போது நாம் அதிகமாக டாக்டர்கள் உதவியையும் மருந்துகளின் உதவியும் நாடி போகிறோம். மேலும் அவர்களின் உதவி நமக்கு பலனளிக்க வேண்டுமானால் நாம் முதலில் தேவனிடம் சென்று, நீ அவர்களுக்கு உதவாவிட்டால் என்னால் அவர்களுக்கு உதவ முடியாது, நீர் உதவாவிட்டால் அவர்கள் கொடுக்கும் ஒன்றை என்னை கொன்று விடுவதாக கூட இருக்கலாம் என்று கூறிடுங்கள். ஆகவே எத்தனை டாக்டர்களிடம் நீங்கள் செல்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல, நீங்கள் மற்ற காரியங்களை எவ்வளவாக செய்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல. இந்த அஸ்திவாரத்திற்கு உங்களை நான் கொண்டு வந்திட விரும்புகிறேன். நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். தேவனே உங்களுடைய மருத்துவர். தேவனுடைய வார்த்தையே உங்களுடைய மருந்தாகும். சுகம் என்பது உங்களின் முழு அவயங்களுக்கும் உரியதாகும். சரீரத்திற்கு மாத்திரமல்ல, ஆனால் மனதிற்கும் உணர்ச்சிகளுக்கும் பொருளாதாரத்திலும் அனைத்து விதங்களிலும். நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு எல்லாம் அது ஆரோக்கியமுமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக கூறுகிறது, வார்த்தை மருந்தாகும். ஆகவே உண்மையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், விசேஷமாக உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால், அல்லது நீங்கள் தொடர்ந்து முன்னேறி தெய்வீக சுகத்தில் வாழ முற்படுவீர்களானால், எத்தனை பேர் இக்காரியத்தில் மேலோங்கி நிற்க விரும்புகிறீர்கள்? வெறுமனே சுகத்தை பெற்றோம் என்று இல்லாமல் மாறாக தெய்வீக சுகத்தை பெற்றவர்களாய் சுகமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிறீர்கள். சரி, நாம் எதிராக இருப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்போதும் மென்மையானவர்களாகவே இருக்கக்கூடாது. நாம் சும்மா பிரச்சனைக்குள்ளாக விரும்புவதில்லை, அதை எதிர்த்து நிற்கிறோம். வேறொரு பிரச்சனை, அதையும் எதிர்க்க முயல்கிறோம். நாம் எப்போதும் பாதுகாப்பான நிலையில் இருப்பதையே விரும்புகிறோம். அதாவது செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த காலத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தவர்களாய் நமது பாகத்தில் திடமாய் இருக்கிறோமா என்று நிதானிக்கிறோம். ஆக நாம் சுகத்தை குறித்தும் தேவனுடைய நன்மைகளை குறித்தும் எப்படி தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதையும் சில வசனங்கள் வாயிலாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காரியங்களை எப்படி தியானிப்பதென்றும் எப்படி நோக்கம் நிறைந்து யோசிப்பது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். தியானித்தல் என்பது உங்களுக்குள்ளேயே நீங்கள் அசை போடுதல் என்பதாகும். எனவே ஒருவேளை நீங்கள் எழும்பியதும், தேவனே நீர் என் பரிகாரி, உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறேன், உம் வார்த்தை எனது மருந்தாக இருப்பதற்காக நன்றி, உமது வார்த்தையை எவ்வளவு தியானிக்கிறேனோ அவ்வளவாக சுகத்தை உணர்கிறேன். நீர் என் பலன், உம்முடைய பலன் எனக்குள் இருக்கிறது, உம்முடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருக்கிறேன். இப்போதே தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை என்னில் கிரியை செய்கிறது என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போது உங்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, உம்மை நம்புகிறோம். மேலும் எங்களுடைய வியாதிகளை குணமாக்கும்படியாகவும் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் எங்கள் வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் புதுப்பிக்கும்படியாகவே நீர் இயேசுவை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறோம். உமது வார்த்தை கூறுகிறது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம், முழுமையாக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் முழுவதிலும் நாங்கள் இயேசு பிணியாளிகளை சொஸ்தமாக்கியதை காண்கிறோம். மேலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் உமது வார்த்தையில் விசுவாசத்தோடு நாங்கள் வியாதியுள்ளவர்களாக ஜெபிக்கும் போது அவர்கள் சுகமடைவார்கள் என்றிருக்கிறீர். ஆக இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், வியாதியோடு இருப்பவர், சரீரத்தில் வலி வேதனையோடு இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே நீங்கள் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை உணர்வீர்களாக. நீங்கள் அந்த அறிகுறிகளை உடனே விலகி போவதையும் அல்லது ஒவ்வொன்றாக மறைவதையும் விசுவாசிப்பதை விட்டுவிட்டு தேவனை விசுவாசியுங்கள். விசுவாசத்தோടെ தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களில் கிரியை செய்வதை இப்பொழுதே நீங்கள் உணருங்கள். ஆக மீண்டும் கட்டளையிடுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடைவாயாக.
பிதாவாகிய தேவனே, நீர் எங்கள் சரீரங்களில் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாள் அருமையான நாளாகட்டும். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.